தியானித்து நம்ம ஜெபித்து இந்த இடத்துலேருந்து கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்திருக்கோம். நம்ம இதுலேருந்து நாட்களில் உபவாசத்தை குறித்தும் அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய உபத்திரவங்களை குறித்து, சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நம்ம பார்த்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும். இந்த 40 நாட்களில் இதுலேருந்து நாட்களில் நம்ம தேவன் சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், அவர் அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படிக்கு அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, மாதிரியை வைத்து போனார். பேதுருவில் சொல்லியிருக்கிறார், அவர் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார், அந்த மாதிரியை வைத்திருக்கிறார். அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணும்படிக்கு தேவன் நமக்கு வேதத்தில் அவர் அடிச்சுவடுகளை வைத்து செஞ்சிருக்கிறான்னு சொல்லி நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு சில காரியங்கள். அதில் மாத்திரம் இல்லை, விசேஷமாக இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ்வலாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவருடைய சீஷர்கள் ஒரு சிலர் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கையிலேருந்து இல்லைன்னா அவங்க செய்த காரியத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லைன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது, நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு ஆள் தான் இல்லையா, யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம எல்லாரும் நன்றாய் அறிந்திருப்போம் இல்லையா. யூதாஸ் காரியத்தை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார் இல்லையா. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 47-48 வாசிங்க. அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகி யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை யுத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, யுத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். இயேசு அவனை நோக்கி என்ன சொன்னாராம்? யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 26ஆவது அதிகாரம் 24-25 வாசிங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி, நானோ என்றார். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். நல்லா தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய பாவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்குறாரு. விபச்சாரியான ஒரு ஸ்திரியை அவரிடத்துல கொண்டு வரும்போது கூட நானும் உன்னை நியாயம் தீர்க்கதில்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறது பார்க்கணும். இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனாலும் அந்த மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கு. அது மாத்திரமல்ல, அவரோட மறைமுகமாக சொன்னவர் யூதாஸ் கேட்குறான், நான் தானே ஆண்டவரேன்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்றாரு? ஆமாம், நீ சொன்னபடி நீ தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நேரடியாக, மறைமுகம் இல்லை, நேரடியாக என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு யூதாஸ்கிட்ட. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? நம்ம வாசிச்சது போல் மொத்தத்தினால என்ன பண்ணுறான்? மனுஷகுமாரனை அவன் காட்டி கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நிறைய நேரங்கள் நம்ம யூதாசை குறித்து நம்ம இப்படி பார்த்துருப்போம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆவது அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசு தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு சேர்த்தான். யூதாசை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? முத்தத்தினால அந்த மனுஷகுமாரனை என்ன பண்ணுறான்? காட்டி கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான், என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி ஒருவேளை சிறையில் அடைப்பாங்க. இல்லைன்னா அவரை இந்த மாதிரி நீங்கள் வேத பாரர்களும் பிரதான ஆசாரியர்களும் என்ன பண்ணுறாங்க? அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் எரிச்சல் அடைந்ததுனால இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு வரல அவரை வான் பண்ணி விட்டுருவாங்கன்னு கூட அவன் என்ன பண்ணியிருப்பாங்க, நினச்சிருந்துருக்கலாம். அது மாத்திரமில்லை, இன்னொரு சமயம் என்ன பண்ணுறாங்க? ஜனங்கள் எல்லாரும் அவரை ஒரு பெரிய மலை உச்சிலிருந்து தள்ளி விடணும்னு போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் யோசிச்சுருப்பாங்க, ஆண்டவரை பிடிச்சா என்ன, அவர் என்ன பண்ணிடுவார்? அவர்கள் கரத்திலிருந்து ஒரு மறைந்து போயிடுவார். ஆனால் நமக்கு காசு லாபம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவார்? திரும்பி வருவார் சொல்லி ஒரு அவன் யோசிச்சுருந்துருக்கலாம். அப்போது 3ஆவது வசனம் சொல்லிக்கிறது, அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு அவன் என்ன பண்ணுறான்? மனஸ்தாபப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் காசுக்காக. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்?
அவர் மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் தெரிஞ்சோன்னா முதலாவது என்ன பண்ணுறான், மனஸ்தாபப்படுறான். உடனே வந்து என்ன பண்ணுறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால என்ன பண்ணேன், பாவம் செய்தேன். தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணுறான், அறிக்கை எடுக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் நடந்தது தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுவும் பாடு, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் காசு கொடுத்தோம், நீ காட்டி கொடுத்த காரியம் முடிஞ்சுன்னு சொன்னான். என்ன பண்ணுறான், அந்த காசை அவன் தேவாலயத்தில் இருந்து விட்டு அவன் என்ன பண்ணுறான், நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், யூதாசை குறித்த லூக்கா 6:16 அவருடைய சீஷர்களுடைய பேரெல்லாம் சொல்லும்போது, அந்த 6:16 வாசிங்க. லூக்கா 6:16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, ஆமென், துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர். ஆமாம், எழுதும்போது என்ன பண்ணுறாரு, துரோகியான, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே எழுதுறாங்க இல்லையா, அப்போ எழுதும்போது அவர் என்ன பண்ணுறாரு, துரோகியான யூதாஸ்காரி. ஆனால் அந்த துரோகியாக இருந்த யூதாஸ்காரியத்தை கூட என்ன பண்ணுறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் பாவம் செய்தேன் அறிக்கையிடான். அது மாத்திரம் இல்லை, அவன் மனஸ்தாபப்படுகிறான். நம்ம செஞ்சது என்ன தப்புன்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்படுகிறான். இந்த நாளில் யூதாஸ்காரியத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு வசனத்தை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37, 38, 39 வாசிங்க. எல்லாரும் நல்லா தெரிந்த வசனம் தான். நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்த அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி இருந்தாங்க ஜனங்கள், உணராதிருந்தார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சில விரும்பியாக நம்மை சிந்தித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யூதாஸ்காரியத்தை கூட என்ன பண்ணா, மனஸ்தாபப்பட்டான். ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், ஐயோ ஆண்டவர் மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாருன்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்ட அந்த காசை எரிஞ்சிட்டு போய் நம்மட்டான், நான்கு கொண்டு சாகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். கடைசி நாட்களில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். இந்த நாளில் ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி ஒரு விஷயமாக நாமே சிந்தித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம ரட்சகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்குறோம், தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்குறோம். 46 நாள் வசனத்துக்கு பஞ்சமே இல்லை. டெய்லி என்ன பண்ணுறோம், அவனுடைய சத்தியத்தை கேட்குறோம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயமாக நாமே சிந்தித்து பார்க்கணும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிற ஒரு வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயர் எழுதின அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4, 5, 6 எல்லாம் நல்ல தெரிந்த வசனம் தான். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். வேதவசனம் என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் உலகத்தில் நமக்கு கிடைக்கிற எல்லா பலன்களையும் ருசி பார்த்த நாம் மறுபடியும் ஆண்டவரை மறுதலிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோமா, அவரை மறுபடியும் நாமே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். ஆனால் இதை நம்ம 4 நாட்கள் நம்ம உணர்கிறோமான்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். நம்ம நிறைய நேரங்களில் சின்ன சின்ன தவறுகளை, சின்ன சின்ன காரியங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், செஞ்சுட்டு போயிடுறோம். நமக்கு தெரியும் நம்ம செய்கிறது பாவம், நமக்கு தெரியும் நாம் செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், உணர்வு இல்லாதவர்களாய் அநேக நேரங்களில் அந்த காரியங்களை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறோம். துரோகின்னு சொல்கிறோம், ஆண்டவரை காட்டி கொடுத்தான்னு சொல்கிறோம். ஆனால் அவனே என்ன பண்ணுறான், தான் செய்த பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் பாவம் செய்தேன்னு என்ன பண்ணுறான், அவன் அறிக்கை எடுக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த நாட்களில் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். சங்கீதக்காரன் அருமையாக சொல்கிறார் இல்லையா, துணிகரமான பாவங்களுக்கு வந்து அடியனை விளக்கி காரும் அவைகளை ஆண்டுகளை ஒட்டாதரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்கள். துணிகரமான பாவம்னா என்ன, பாவம்னு தெரியும், ஆனாலும் தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன், அதை செய்வேன்.
உணர்வே இல்லாமல் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நாட்களில் கடைசி நாட்களில் உணர்வே இல்லாமல் நிறைய காரியங்கள், தேவன் வெறுத்த காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவன் நமக்கு விலக்கி வைத்த காரியங்களை நம்ம கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாதபடிக்கு, உணர்வே இல்லாதபடிக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைய காரியங்கள் நம்ம அதை சரிபோல நம்ம நேரங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு நாம் இந்த நாளில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஜனங்கள் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் எப்படிப்பட்டதாக இருந்தாங்களா, உணராதவர்களாக இருந்தாங்க. இல்லை நாமளும் அப்படி உணர்வில்லாதவர்களாக, நம்முடைய இருதயம் உணர்வில்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாவம் செய்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால், ஒருவேளை நாமளும் அவர் நம்மை வாரிக்கொண்டு போக மட்டும் என்ன பண்ணிடும், இதே வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் நம்ம காணப்படும். நம்ம அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இந்த யூதாஸ் காரியத்தை கூட என்ன பண்ணுறான், அவன் தன் செய்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணுறான், தான் பாவம் செய்தேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் அறிக்கை எடுக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த நாளில் அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். முதலாவது நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உணர்வுள்ள ஒரு இருதயம். உணர்வில்லாதபடிக்கு ரொம்ப நம்ம நிறைய நம்ம சுற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு செய்கிற நிறைய காரியங்கள் நமக்கே என்ன எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. வேத வசனம் தெரியும், வேத வசனம் நல்லா தெரியும், வேதத்தின்படி இது தவறுன்னு தெரியும். ஆனாலும் நம்ம சர்வசாதாரணமாக நிறைய பாவங்களை, நிறைய காரியங்களை சர்வசாதாரணமாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. பொய் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக, அது சின்னதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் பாவம் தான் இல்லையா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோம், உணர்வில்லாமல் நிறைய காரியங்களை செய்கிறோம். அதனால் நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய தேவனுடைய சமூகத்தில் வளர்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற நிறைய சான்ஸை நம்மளே என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், அதை விட்டு கொண்டு இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதனால் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது முக்கியமான ஒரு காரியம், ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. பாவம் செய்யும்போது என்னுடைய இருதயம் குத்தப்படணும். நம்ம செய்கிறது தவறுன்னு செய்யும்போது அதை செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை தடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிற இடத்துக்கு நம்முடைய கால்கள் என்ன பண்ணக்கூடாது, போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்கன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம கேட்கிறவர்களாக காணப்படும். ரெண்டாவது ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 74-75 வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஆண்டவர் சொல்றார், மெய்ப்பனை விட்டேன், மந்தைகள் என்ன பண்ணும், சிதறடிக்கப்படும், என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடர்லடுவீர்கள்னு சொல்றாரு. ஆனா பேதுரு என்ன சொல்றான், எல்லாரும் இடம் இருந்தாலும், மூடை கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டோமே, மறுதளிக்க மாட்டேன்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பான்னு சொன்னோன்னு. அதே மாதிரி பேதுரு என்ன பண்ணிட்டாரு, 3 முறை மறுதளிக்கிறார். 3ஆம் முறை மறுதளிச்ச உடனே சேவல் கூவுது. அது 3ஆம் முறை அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு காரியம் தான். அப்போ 3 முறை ஆண்டவரை மறுதளிக்கிறாரு. நம்ம பார்க்கும்போது நிறைய நேரம் நம்ம நிறைய நேரங்கள் என்ன யோசிப்போம், பேதுருவை போல நாமளும் அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம், ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். பேதுரு எப்படிப்பட்டவர், ஆண்டவரை மறுதளித்தோம். ஆனால் இன்னொரு பக்கத்தை கூட நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 27வது வசனம் நம்ம பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 27வது வசனம், மார்க் 14:27. ஆமென். ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும், என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடறல் அடைவீர்கள் சொன்னார். அதே மாதிரி வாராங்க, அவன் வாரான், 34 யூதாஸ் காட்டி கொடுக்குறான். அதே அதிகாரத்தில் நம்ம 50-51 வாசிங்க. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போட்டுக் கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம், அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். ஆமாம். ஆண்டவர் சொன்ன மாதிரி எப்படி ஆச்சு, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவரை விட்டு ஓடி போனார்கள். 12ல் ஒருத்தன் ஆல்ரெடி போயிட்டான். 11 சிஷ்யர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அதில் ஒருத்தன்
ஒரு துப்பட்டியை போட்டுட்டு போகிறான். அவனை பிடிச்சவொடனே அதை போட்டுட்டு நிர்வாணமாக என்ன பண்ணிட்டான், ஓடிட்டான். அதே அதிகாரத்தில் 54வது வசனம் வாசிங்க. பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். ஆமென். எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் பேதுரு மட்டும் என்ன பண்ணுறாரு, தூரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவர்களை பின்தொடர்றது. எங்கே வரைக்கும் போயிட்டான், சேவகரோடு, அவங்க ரோம சேவகர்களோடு கூட உட்காந்து என்ன பண்ணுறான், குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். என்ன செய்வாங்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அவன் அறியும்படிக்காக என்ன பண்ணுறான், அவரை பின்தொடர்ந்து போனான். நமக்கு தெரிஞ்சது என்னது, ஆண்டவர் அவன் என்ன பண்ணான், 3 முறை மறுதளித்தான். ஆனால் அவரை பிடித்து கொண்டு போகும்போது அவருக்கு பின்னாடி போன ஒரே ஆள் யார், பேதுரு. அப்போ ஏன் அவனுக்கு இந்த பாடு, ஏன் அவன் 3 முறை ஆண்டவரை மறுதளிக்கும்படியான ஒரு சூழ்நிலை வரணும்? அவன் சொன்னது போல் ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறான் இல்லையா. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாமல் ஓடி போனான். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அடுத்து சிலுவையில் அறையும் போது தான் அவங்களெல்லாம் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பேதுரு மட்டும் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் விட்டு என்ன பண்ணுறான், அவரை பின்தொடர்ந்து அவர் எங்கே கொண்டு போனாங்களோ அங்கே போயிட்டு அந்த சேவர்களோடு என்ன பண்ணுறான், உட்காந்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஏன் அவனுக்கு மட்டும் இவ்வளவு, அவன் ஏன் 3 முறை மறுதளிக்கணும்? ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:48 வாசிங்க. அடிகளுக்கு ஏதுவான சில அடிகள் அடிக்கப்படுவான். அவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். ஆமென். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அதே மாதிரி எபிரேயர் 12:6 வாசிங்க. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமென். அப்போ நான் யோசிச்சு பார்த்தப்போ ஏன் பேதுரு அவன் அவரை பின்தொடர்ந்து போகிறான், அவன் ஏன் 3 தடவை மறுதளிக்கணும்? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, லூக்கா 12:48, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஏன் நம்ம அநேக நேரங்களில் யோசிப்போம், அநியாயம் செய்கிறான், பாவம் செய்கிறான், செப்பத்துக்கு ஒழுங்கு அவர் பண்ணுறான், அவன் இப்போ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையில் சினிமா பார்க்குறான், அது பார்க்குறான், ஆனால் அவனுக்கு ஒரு பாடும் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, அவன் நல்லா இருக்கான், நான் எல்லாம் கரெக்டாக செய்கிறான், எனக்கு தான் என்ன பாடு, எனக்கு தான் சோதனை. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஒருவேளை நமக்கு அதிக பாடுகள், அதிக உபத்திரவங்கள், தேவனுக்கு இன்னும் அதிகமாக நம்ம பாடுபடணும்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அந்த 12:6 சொன்னது போல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை தான் என்ன பண்ணுறாரு, சிட்சிக்கிறார். ஆண்டவர் நம்ம சிட்சிக்கிறான்னு சொன்னால் கர்த்தருடைய சிற்சையை என்ன பண்ணாது, அற்பமாய் எண்ணாதே. அவர் நம்ம ஒரு பாடுகளுக்குள்ள உபத்திரவங்களுக்குள்ள கடந்து போகும்போது நம்ம அவருக்கென்று வைராக்கியமாய் நிற்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். பேதனிடத்தில் அதிகம் கேட்கப்பட்டுச்சு. அவன் ஒருத்தன் தான் வந்தான், அவன் வந்ததுனால தான் மறுதளிச்சான் இல்லையா. அவனு எல்லாரும் போல ஓடி போய் ரூமில் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து நான் மறுதளிச்சிருப்பானா, சேவல் குபுறதுக்கு முன்னாடி மறுதளிச்சிருப்பானா, மறுதளிச்சிருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் அடுத்த நாள் சிலுவையில் அறையும் போது தான் சீஷர்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா. ஆனால் பேதுரு மாத்திரம் என்ன பண்ணான், அவரை பின்தொடர்ந்து அந்த ராத்திரியில் போகும்போது தான் அவன் 3 முறை மறுதளிக்கிறதான ஒரு சூழ்நிலை வருகிறது. தேவன் நிமித்த பாடுகளுக்குள்ள உபத்திரவங்களுக்குள்ள நம்ம கடந்து போகணும்னு சொன்ன ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். உங்களிடத்துல அநேக காரியங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்களிடத்தில் கொடுக்கறதுக்கு அவர் வாஞ்சியல்லவராக இருக்கிற. நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 15, 16, 17 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஆண்டவர் சொல்கிறாரு, போஜனம் பண்ணி முடித்த பின்பு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பேதுரு இடத்துல ஆண்டவர் என்ன கேட்குறாரு, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாக நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, என்ன பண்ணுறாரு, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. அவர் தனக்கு சொந்தமான ஆடுகளை, எந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுத்தாரோ அந்த ஆடுகளை யாருடைய கரத்தில் கொடுக்குறாரு, பேதுருனுடைய கரத்தில் கொடுக்குறாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதற்காக தான் அவனுக்கு அதிக பாடு. யாரிடத்தில் அதிகம் கேட்கப்படுகிறதோ அவனிடத்துல அவனுக்கு தான் அதிகம் கொடுக்கப்படும். தேவன் நம்ம ஒரு அநேக பாடுகளுக்குள்ள உபத்திரங்களுக்குள்ள நம்ம கடந்து போனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் தாம் நேசிக்கிற புத்திரனை தான் என்ன பண்ணுறாரு, சிட்சிக்கிறார்.
அவருடைய சிற்சையை நம்ம அற்பமாக எண்ணாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம வைராக்கியமாக நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய விலையேறப்பட்ட திட்டத்தை, ஒரு பெரிய விலையேறப்பட்ட ஒரு ஊழியத்தை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுக்கறதற்காகத்தான் அவர் இப்படிப்பட்டதான பாடுகளுக்குள்ள நம்ம நடத்தி போகிறான்னு சொல்லி நம்ம அந்த நாளில் உணர்ந்து கொள்ளும் இல்லையா? நான் பேதுருவுக்கு நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம், அவன் மறுதளித்தான். யோசிச்சு பாருங்க, அவனை எல்லாரும் போல வீட்டில் போய் படுத்துட்டு காலையில் வந்திருந்தான்னா சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மறுதளிச்சிருப்பானா? அதற்கான சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காது? வந்திருக்காது. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நாம் தேவனுக்கென்று வைராக்கியமாக நிற்கும்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் நன்றாக தெரியும், யோவான் இயேசுவுக்கு ரொம்ப அன்பாக இருந்த சீஷன் இல்லையா? அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவன். இயேசு அவனை ரொம்ப நேசித்தார். தன்னுடைய தாயை கூட அவருடைய கருத்தில் கொடுக்கறத நம்ம பின்னாடி பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது யோவானில் என்ன சொல்கிறாரு? இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயாம். ஆண்டவர் யோவானை நேசித்தார் உண்மைதான். ஆனால் பேதுரு தான் சீஷர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் யாரை நேசித்தது? ஆண்டவரை நேசித்தது. அவன் சொல்கிறான் இல்லையா, ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி. நாங்கள் சும்மா சொல்லலாம், ஆமாம் ஆண்டவரே நான் இவங்க எல்லாரும் காட்டிலும் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்? ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்போ தேவனுக்கு தெரியும் நான் யோவானை தான் நேசிக்கிறேன். ஆனால் சீஷர்களில் என்னை அதிகமாக நேசிக்கிறது யார்? பேதுரு தான். அதனால தான் அவனிடத்தில் அதிகமாய் கொடுக்க போகிறபடினால தான் அவர் என்ன பண்ணுறாரு? அதிகமாய் அவனிடத்தில் கேட்கப்படுகிறது. அதிகமான ஒரு டெடிகேஷன், அதிகமான ஒரு உபத்திரம் அவனுக்கு நேரிடுகிறது நம்ம பார்க்கணும். நம்ம அப்போஸ்தலர்களை வாசித்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா முதலாவது பேதுரு பேர் தான் வரும் இல்லையா? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பெந்தேகோஸ்தே நாளில் எல்லாரும் கூடி நிற்கும் போது எல்லா சீஷர்கள் இருந்தாங்க. யோவான் இருந்தார், யாக்கோபு இருந்தார், எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் முதலாவது எழுப்பி பேசினது யார்? பேதுரு தான். அதுமாதிரி அந்த அவங்க 2 பேர் சேர்ந்து போகிற இடங்கள், அந்த ஜோபால் அலங்கார வாசலில் அந்த முடவண்டு எல்லாம் அந்த அதிகாரங்கள்லாம் நான் இப்போ ஒரு 1 வீக்கு மேலே நான் அந்த வசனங்களை தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பேதுருவும் யோவானும் எந்த இடத்துலலாம் பேசினாங்களோ அந்த இடத்துலலாம் அப்போது பேதுரு எழுப்பி நின்று பேதுரு பேசினான்னு சொல்லுங்க. அதனால் ஒருவேளை உபத்திரவத்தின் வழியாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறான்னு சொன்னால் தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் கொடுக்கும்படிக்கு தான். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறார். நீ கர்த்தருடைய சிட்சையை நம்ம அற்பமாக எண்ணாதபடிக்கு நம்ம உண்மையோடு உத்தமத்தோடு அவருடைய சமத்தில் நடக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரா? சோதிக்கப்பட்ட பின்பு நம்ம அவர் கொடுக்குற அந்த ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமுள்ளவர்களாக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எந்த நாளில் கற்றுக்கொண்ட இந்த 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும்படிக்கு ஒரு வேளை இதுவரைக்கும் நம்ம ஈஸியாக சில காரியங்களை சேர்ந்துருக்கலாம். ஆவியானவர் நாளில் அதை நம்ம ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொடுப்பாராக. நீங்கள் என்ன காரியம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன காரியம் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, தேவன் அறிவார். 15 வருஷம் நேரில் ஆண்டவரே நான் நம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கமுமா இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் செய்கிற காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கேட்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ராஜா. நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், பரமையை ருசி பார்த்துருக்கிறேன். அவர் உம்மால நான் அந்த உலகத்தின் எல்லா உண்மை பெற்றிருக்கிறதுனால கிடைக்கிற எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒருவேளை மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற பிள்ளைகளை நம்ம இருக்கிறோமா? ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம வேஷம் தரித்து நம்ம நடக்கலாம். ஆனால் தேவன் சகலத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ. யூதாச குறித்து நம்ம பார்க்குறோம். ஓ அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு அவன் சொல்றான், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னால் முடிகிறதா தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களில் நான் நிற்கும் போது என் இருதயம் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிறதா? என் இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் காணப்படுகிறதா? ஓ தேங்க்யூ ஃபாதர். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுக்கு நான் கையெடுக்கும் போது என் இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அப்படியே உணர்வில்லாம யாரோ என்னமோ செய்கிறாங்கன்னு சொல்லி இருந்து கொண்டு இருக்கிறோமா? வேண்டாம். ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ராஜா. ஓ தேங்க்யூ.